முதுபெரும் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாள் விழா சென்னை பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். 3 நாட்களுக்கு முன்னால் வெளியுறவுத்துறை செயலர் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டி டெல்லியில் மீனவர்களின் பிரச்சனை எந்த அளவிற்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று தீர ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர் சம்பந்தம் அவர்கள் கூட தமிழக அரசு இன்னும் இந்த மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இது ஏதோ மத்திய அரசின் திட்டம், மத்திய அரசுக்கு மட்டுமே இதில் பொறுப்பு இருப்பதை போல அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதே போல ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கும் தமிழக அரசுதான் ஏற்பாடு செய்து திட்டமிட்டிருக்கிறது என்பதை போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கும் பங்கு இருக்கலாம், ஆனால் மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்களை மீனவ சகோதரர்கள் பார்க்கும் பொழுது 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கான வசதிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்று 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு தீவிரமாக செயலாற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்ற செய்தியை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் மத்திய அரசின் உதவிகள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஏதோ மத்திய அரசு எந்த விதத்திலும் மாநில அரசிற்கு துணை நிற்காதது போலவும் அதை கடிதம் எழுதி மட்டுமே வேண்டுவதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மணிமண்டபம் கட்டுவதற்காக நேற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் இங்கே தங்களது சாதியை கூட காப்பாற்றாமல் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் தங்கள் அலுவலகத்தில் வைத்து மாமிச மாட்டுக்கறியை உண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் உண்மையிலேயே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வரப்படும் நல்ல திட்டங்களை அவர்களுக்கு எடுத்து செல்வதும் இல்லை, அவர்களுக்காக பாடுபடுவதும் இல்லை, போராடுவதும் இல்லை. ஆனால் இன்று தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்சியாக உருவெடுத்து வருவது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களிடமும் இவுள்ள பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய விஷன் டாக்குமெண்டாக, அதாவது 2016 தமிழகம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்ட தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக தயாராகி வருகிறது. 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த பொறுப்பாளர்களின் கூட்டமும் நடைபெற்று விட்டது. அதே போல 38 பிரிவுகள் கண்டறியப்பட்டு அதற்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஏறக்குறைய 500 பேர் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வரும் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறது என்பதையும் தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்.